எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாரியோட ஃபால்ஸ் எப்படி தைக்கலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஆனால் ஃபஸ்ட்டு தைக்கிறவங்க பிகினர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்படி தைக்கணும்னு தெரியாது. ரொம்ப வாட்டி பிரித்து தைச்சிருப்பாங்க. இப்போது அது பிரிக்காமல் நம்ம எப்படி தைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி இதை வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் கார்னர்ஸ் மடித்து வச்சு அயன் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா அந்த லாஸ்ட் கார்னர் அது ஸ்டிச்சிங் இருக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இது மேலே வச்சு தச்சிடலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிற மாதிரி இருந்தால் சில்க் சாரீ எடுத்துக்காதீங்க, காட்டன் சாரியாக எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஸ்லிப்பாகும். அதனால் காட்டன் சாரியாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போது அந்த 2 கார்னர்ஸுமே தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 10 இன்ச்சு விட்டுடலாங்க. 10 இன்ச்சு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 10 to 15 விட்டுட்டு கூட நம்ம பண்ணலாம், ஒன்றும் இது இருக்காது. 10 இன்ச்சு விட்டுட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இப்போது நம்ம இந்த பக்கம் அயன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இதை இப்படி உள்ளே போகிற மாதிரி இது நம்ம இங்கே வச்சு 2 பின் பண்ணிக்கலாங்க. கீழே கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இங்கே எதுக்குன்னா இது ப்ராப்பராக இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் விட்டுடலாங்க. ப்ளேஸ் விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம 2 பின் பண்ணிக்கலாம். இப்போ பின் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. கீழே இந்த சின்ன பிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே நம்ம இது ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இந்த மாதிரி பிளெயினாக சாரியும் இதுவுமே ரெண்டுமே பிளெயினாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம இதை தைக்கணுங்க. கீழே பார்த்துக்கிட்டே தைச்சிக்கோங்க. கீழே இந்த மாதிரி கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சில்க் சாரியில் நம்ம தைக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப இருக்கும். நான் உங்களுக்கு சில்க் சாரியில் எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, உங்களுக்கு சில்க் சாரீ தைக்கும்போது எப்படி தைக்கணும்னு ஒரு ஐடியா வராது. அதனால் நான் சில்க் சாரீ ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு தைக்க காமிக்கிறேன். சில்க் சாரீ ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வெயிட் கொஞ்சம் ஏதாவது வெயிட்டாக இருக்கிற பொருள் எடுத்து நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அது மேலே வெயிட் வச்சுக்கிட்டே தைச்சிக்கோங்க. அதனால் நம்மளுக்கு கீழே போகாமல் இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டு கார்னர் மட்டும் லைட்டாக அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இந்த 1 சென்டிமீட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ஃபுல்லாக தைச்சிடலாங்க. சாரியும் ஃபால்ஸும் சேமாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம தைச்சி முடிச்சிடலாங்க. இப்போ கார்னர் வந்துட்டோம். இப்போ இது திருப்பிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாங்க. இப்போது நம்ம 1 சைடு தைச்சி முடிச்சிட்டோம். இப்போது இந்த சைடு நம்ம பின் போட்டு வச்சுருக்கோம். இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாங்க. லைட்டாக ரஃப் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பின் எடுத்துடலாம். இப்போ கீழ் சைடு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இது இருக்கும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே நம்ம இது தச்சிடலாம். நம்ம 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு நம்ம மேல் தையல் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இது.
கீழே இந்த மாதிரி ஏதாவது டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி சாரீஸ் இருந்துச்சுன்னா அந்த கலர்லேயே நீங்கள் வந்து த்ரெட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். சில டைம்ஸ் வந்து ஃப்ளீட் வைக்கிற மாதிரி வரும், சில சாரீஸ் வந்து ஃப்ளீட் வைக்கிற மாதிரி வரும். சாரியில் வைக்காமல் நீங்கள் ஃபால்ஸ்லேயே வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சாரீ வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் ஃபால்ஸ்லேயே ஃப்ளீட் வைக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கீழே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் நம்ம கீழே வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இப்போது ரஃப் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இதை திருப்பி பார்த்துடலாங்க. நம்ம பாருங்கள், எந்த விதமான சுருக்கமெல்லாம் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே நம்ம வந்து கீழே வச்சு தைச்சோன்னா நம்மளுக்கு வந்து சுருக்கமெல்லாம் வரும். இப்போ ஃபஸ்ட் டைம் மேலே வச்சு நீங்கள் வேணால் தைச்சி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கீழே வந்து இந்த மாதிரி பார்டர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும். மேலே வந்து அந்த மாதிரி இருக்காது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மேலே முடிச்சுட்டு கீழே வந்து தைக்கிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு சுருக்கமே வராது. நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைச்சா கூட பிரித்து தைக்கிற வேலையே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.